தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமாயனாவுடைய பாட்டு சொல்லும் செய்தி. ஸோ பாட்டு சொல்லும் செய்தியில் வந்து இளையராஜா, ஏஆர் ரகுமான், சந்திரபோஸ், அதுக்கப்புறமா வந்து சங்கர் கணேஷ், நிறைய ஹிமேஷ் ரேஷ்மியா, தேவி ஸ்ரீ பிரசாத், வித்யாசாகர், நிறைய பேருடைய இசையை வந்து நம்ம பேசிட்டோம். இப்போ நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் சாம்ப், இன்றைய இளைஞர்களின் கனவு மன்னன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், உங்களுக்கு வேற ரொம்ப பிடித்தமான ஒரு மியூசிக் டைரக்டர். ஆமாம் ஆமாம், அப்படியே என்னன்னா நீங்கள் அவரை சொல்லும் போது ஒரு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு போடுவார். ரொம்ப புகழ்ந்துலாம் நிறைய தடவை இல்லை, ஒரு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு இல்லை, ஒரே மியூசிக் வச்சு பல பாட்டு போடுவார். ஆனால் அது என் வாயால் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு வாங்கினேன். ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும். ஒரே பாட்டில் ஓஹோன்னு ஆனன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அனிருத்துக்கு தான் கரெக்டாக போகிறது. ஒரே பாட்டை வச்சு ஓஹோன்னு ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமாம், ஒரே மெட்டை வச்சு. ஆமாம், அது ஒரு பக்கம். நான் சொல்லுவேன், அந்த ஒரே பாட்டு 3 படத்தில் வந்து வாய் கொலவெரிடி அப்படின்னா இல்லையா, அவர் அங்கே தூக்கிட்டு போனதுதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் சொல்லிட்டாரு, என் படத்தில் அடுத்தடுத்து அனிருத் தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அவருடைய ஜவான் படத்தில் போட்ட அந்த மியூசிக்கு, அந்த இதெல்லாம் அப்படியே ஷாருக் கான் அப்படி வருவார், மீசெல்லாம் இல்லாமல் பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து அந்த ஒரு போலீஸ் ஐபிஎஸ் கெட்டப்பில் வரும்போது அப்படி இருக்கும் அந்த மியூசிக். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்ம அந்த விடாமுயற்சி படத்தில் டீசர் வந்துச்சு. அதுக்கு ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா, மீம்ஸ். அது நீங்கள் ஒரு தூத்துக்குடி புரோட்டா கடையில் ஒருத்தர் டங்க 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 டங்கன்னு புரோட்டா அடிக்கிறாரு, அதுதான் அவரை இன்ஸ்பயர் ஆகி எடுத்தாரு தம்பி. அதாவது இசை அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் வேணும். அது வந்து நம்ம நினைக்கிறோம் எங்க இருந்தாலும் நமக்கு மைண்ட்ல நம்ம அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் கொடுப்போம். அது வந்து நார்மலா இல்ல, அது வந்து ஒரு லைவா அந்த டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், இன்னைக்கு இங்கிலீஷ்ல டீசர்லாம் சமயத்தில் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு முன்னாடி தமிழ்ல வந்துச்சு. அதுக்கு அப்புறமா சிங்கப்பூர்ல ஒரு கான்செர்ட் பண்ணாரு. அந்த கான்செர்ட்ல லைவா அந்த மியூசிக் அவர் ப்ளே பண்ணாரு. அந்த ஆடிட்டோரியமே அப்படியே அலறுச்சு. அதுதான் அனிருத்தோட ஸ்பெஷல். பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜெயிலர்ல வந்து கோழி சவுண்ட்ல இருந்து வந்துன்னு சொன்னாங்க. கடைசியில் அதை ஜூம் பண்ணி பார்த்தா அதை நான் தாங்கன்னு அவர் காமிச்சாரு. நம்மளுடைய கற்பனை அது ஒன்று பார்த்த மாதிரி இருக்கு, அது 1000 இருக்கலாம். நமக்கு கேட்குற மாதிரி, நம்மளை சந்தோஷப்படுற மாதிரி பாட்டுகளை கொடுக்குறாரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம். இந்த பாட்டு இப்போ நீங்கள் என்ன படத்துலேருந்து ஒரு பாட்டு அவர் அனிருத்துன்னு சொல்லிட்டீங்க, அப்போ ஒரு வைப்பான சாங்காக தான் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேன்ஸ், ரஜினிகாந்துடைய டைஹார்ட் ஃபேனான கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில், ரஜினிகாந்த் குடும்பத்திலேருந்தே வந்த டைஹார்ட் ஃபேனான அனிருத் அவரோட இசையில், அனிருத் ரஜினிகாந்த் கூட இணைஞ்ச முதல் படம் இது. அதுதான் பேட்டை. ஆமாம், 2019 பொங்கல் ஜனவரி 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நான் பேரன்புலாஸ் தேட்டரில் முதல் ஷோ காலைல 4 மணிக்கு பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போனேன். டிக்கெட் அட்வான்ஸாக புக் பண்ணி டிக்கெட் நம்பர்லாம் போட்டு கொடுத்து நான் போய் பார்த்தா என் டிக்கெட்டில் வேறு ஆட்கள் உட்காந்துருக்காங்க. எந்திக்க மாட்டேன்ட்டாங்க. தேட்டரில் சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 500 டிக்கெட்டுக்கு 750 டிக்கெட்டு கிட்ட கொடுத்து விற்று ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. என் கூட உள்ளவங்கெல்லாம் வந்து வரிசையாக போய் அந்த எங்கள் சீட்டில் உட்காந்தவங்க ஒவ்வொருத்தர் முன்னாடி நாங்கள் நின்றுட்டோம். கிட்டத்தட்ட இன்ட்ரோல் வரைக்கும் நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கோம். என் கூட உள்ளவங்க ஒவ்வொருத்தராக நகண்டு போயிட்டாங்க. நான் நகராமல் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் சீட்டு கிடைச்சி உட்காந்து பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. முகவரி படம் வந்து முதல் ஷோ நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ படம் வந்து என்னாச்சுன்னா தியேட்டர் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லு. ஸோ வந்து டிக்கெட் கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க. அங்கே நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் மூலமாக டிக்கெட் வாங்கினோம். அவர் சொல்லிட்டார், நீங்கள் உட்காரதெல்லாம் உங்களுடைய திறமைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த இறங்குற ஸ்டெப்ஸில் உட்காந்து முகவரி படத்தை நான் ஏன்னா எந்த தேட்டரில் பார்த்தீங்க? நீங்கள் சொன்ன தேட்டரில் தான் பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம், ஓகே, அந்த தேட்டரில் தான் இப்போ அப்படி நடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு வேறு பரிமாணத்தை காட்டுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள்லேருந்து கொஞ்சம் வேறு பரிமாணத்தை காட்டி மீண்டும் அந்த ஒரு பழைய ரஜினிகாந்தை வந்து நம்ம பார்த்தோம். நல்லா ரஜினிகாந்தும் இப்போ உள்ள ரஜினிகாந்த். ஆமாம், நல்லா பார்த்தோம் அப்படின்னா பேட்டைக்கு முன்னால் வந்து ரஜினிக்கு ஹிட்டான படங்கள், ரொம்ப மேசிவ் ஹிட்டான படங்கள் விரல் விட்டு எண்ணிடலாங்கிற மாதிரி தான். பேட்டை தான் கிட்டத்தட்ட ரஜினிக்கு ஒரு கம்பேக் கொடுத்த படம் சொல்லலாம். ரீசெண்டா உண்மை அந்த 2K கிட்ஸோடைய டெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அவரை கொண்டு வந்தது வந்து பேட்டை அந்த படம் தான். 160 crores எடுத்து 250 crores வரைக்கும் வசூலாச்சு. கார்த்திக் சுப்புராஜ், அனிருத்தோட சன் பிக்சர்ஸோட ப்ரமோஷன், அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டுன்னு சொல்லலாம். ஒரு மெகா ஓப்பனிங் இருந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படம். ஸோ இந்த பேட்டை படம் வந்து எடுக்கப்பட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வந்து சிம்ரன் வந்து செகண்டில் வந்திருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து த்ரிஷா வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து அப்படி தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் த்ரிஷா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணல, லேட்டராக தான் ஜாயின் பண்ணாங்க. அதில் விஜய் சேதுபதி வந்து முதலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நவாசுதீன் சித்திக்குன்னு ஒரு பாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பார். அந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் தான் கேட்டிருக்காங்க. அவர் அப்போ பிஸியாக இருந்தார், அதனால் அவரை பண்ண முடியாமல் தான் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வேட்டையில் ஜாயின் பண்ணி அதுலேருந்தே கேட்டுட்டு இருந்து இப்போ தான் அவர் இணைஞ்சிருக்காரு.
இந்த படம் வந்து நிறைய இடங்களில் ஷூட் பண்ணாங்க. 2 விதமான ஒரு காலகட்டத்தில் வந்து கதை நடக்கும். அது ரெண்டையும் லிங்க் பண்ணி ரொம்ப சஸ்பென்ஸாக கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். கிளைமேக்ஸ் ஒரு சஸ்பென்ஸாக முடிச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி வந்து உண்மையிலே ரஜினியோட பையனா இல்லையாங்கிறது தெரியாமலே முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு கிளைமேக்ஸ் விக்ரம் வேதா என்ன ஆச்சுன்னு தெரியாத மாதிரி. ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் ரஜினி வந்து போடுறா நம்ம பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பழைய பாட்டு ஒன்று போட்டுட்டு அதுக்கான ஸ்டெப்பை போட்டு அன்றைக்கி தியேட்டர் நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ஆமாம் செலிப்ரேஷன் தெரியும். எப்பா ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. இப்போ நம்ம பேட்ட படத்துல என்ன பாட்டை பார்த்து நம்ம பாடுற நம்ம பேட்ட படத்துலேருந்து அந்த பாட்டு என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சாங், ரஜினியோட என்ட்ரி சாங், அபூர்வராங்களுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு கதவை திறந்துட்டு வர்ற மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு என்ட்ரி, ஒரு பஞ்சு வச்சிருப்பாங்க போகிற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஹாஸ்டல் வார்டனா உள்ளே போவார், டேராடூனில் வந்து கதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பாட்டு அந்த ஹாஸ்டல் எப்படி அவர் அப்சர்வ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அந்த பாட்டில் ஒரு வரி வரும், மரணம் மாசு மரணம் டஃப் தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும் அப்படின்னு இருக்குமா. அந்த மரண மாசு இந்த பாட்டில் இருக்கும். பாடுவோமா? நீங்கள் பாடினா இன்னும் மாசம் ஆயிடும். ஐயோ. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இசையமைத்தது அனிருத். எஸ்பிபி அவர்கள் வந்து லிங்கா படத்துக்கு அப்புறம் ரஜினியோட ஒரு ஓப்பனிங் சாங் பாடி 2 பேரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு. பாடல் வரிகள் ரஜினியோட ஓப்பனிங் சாங்னாலே வழக்கமாக யார் எழுதுவாங்கன்னா வைரமுத்து அவர்கள், வாலி அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு யங் லிரிக் ரைட்டர் விவேக், குறிப்பாக ரஹ்மானோட செல்லப்பிள்ளை, நிறைய பாடல்கள் அவர் வந்து எழுதியிருக்காரு. இப்போ வந்து அவர் தான் இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பார். அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓப்பனிங் சாங்கில் ரஜினி பாட்டுனா இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் இல்லாமல் ஜானர் வந்து ரொம்ப ஒரு மாஸான ஒரு அனிருத் வந்து அந்த யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு கூட அந்த நிறைய வீடியோஸ் வந்துச்சு. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து அதை பார்த்து நமக்கு முதல்ல அந்த பீட்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. ரைட், அந்த ரிலீஸ் ஆன அந்த டயத்தில் பார்த்தோம். ஒரு வித்தியாசமான மெட்டு, அது கொஞ்சம் ப்ளே பண்ணது கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் அனிருத் வந்து சாதாரண ஒரு மைண்டு கிடையாது. உண்மை ஒரு அந்த தார தப்பட்ட கிழிந்து தொங்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அதோட ஸ்டார்டிங்கில் அந்த ரஜினியோட டைலாக் வரும், பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்ட்டு வரும். பாட்டுக்கு போயிடலாம். தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க, உள்ளார வந்தான்னா பொல்லாத வேங்க, திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க, முறப்போடு நிப்பான முட்டாம போங்க, கெத்தா நடந்து வரான் கேட்டையெல்லாம் கடந்து வரான், தான் வெடிய பொண்ணு போடுதில்லால, ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் புரட்டி வரான், முடிய சுருப்பி விட்டா ஏறு முள்ளார, மரணம் மாசு மரணம் தப்பு தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும், மாசு மரணம் தப்பு தரணும், ஸ்டெப்பு முறையா விழணும் வரணும், தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க, உலார வந்தான்னா பொல்லாத வேங்க, திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க, முறப்போடு நிப்பான முட்டாம போங்க அப்படின்னு வரும். அப்புறம் அந்த எஸ்பிபியோட வாய்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னாவே பாரு, முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு, தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் போரு, நியாயம் இருந்து எதிர்த்து வரியா, ஒன்ன மதிப்பேன் அது என் பழக்கம், காலை இழுத்து உயர நினைச்சா கெட்ட பையன் சரிடியா இடிக்கும், கெத்தா நடந்து வரான் கேட்டையெல்லாம் கடந்து வரான், வெடிய பொண்ணு போடுதில்லால, ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் புரட்டி வரான், முடிய சிலுப்பி விட்டா ஏறு முள்ளார, மரணம் மாசு மரணம் தப்பு தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும் அப்படி போகும் அந்த பாடல். ஸோ அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக் சாங்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து ரஜினி பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சாங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய பாட்டிலே வந்து அவர் ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாரு. அந்த ரேக்கிங்கை வந்து அப்படியே அழகாக தட்டி கேட்டு அவரோட கெத்தை காமிச்சிருப்பாரு. பாபி சிம்மா வந்து அதில் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். 2 பேர்த்துக்கும் அந்த இன்ட்ரோலே அதிலே காமிச்சிருப்பாங்க, அந்த பாட்டிலே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வைபான ஒரு சாங்கு. உண்மை. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MVR சங்கர். Bye.